விழுகிறாரு. முருகான்னு விழுந்தவரை உள்ளங்கையில பூ போல தாங்கி உட்கார வச்சாரு முருகப்பெருமான். முருகன் உட்கார வச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், அருணகிரி சும்மா இரு சொல்லற பவ, அமைதியா உட்கார்ந்துருட்டார். 12 வருஷம் உட்கார்ந்துருக்கார். முடியுமா? நம்ம ஆளுகளை கேட்டு பாருங்க. என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்கு? ஒன்னும் இல்லை சும்மாதான். ஏன்டா அப்படி எல்லாரும் ஓடுறாங்க? ஒன்னும் இல்லை சும்மாதான். நீ ஏன்டா அப்படி வந்த? ஒன்னும் இல்லை சும்மாதான். என்னடா இங்க சத்தம் கேட்குது? ஒன்னும் இல்லை சும்மாதான். சும்மா சும்மா சும்மானு ஒன்னும் இல்லை சும்மானு ஏகப்பட்ட ஜோலி பார்த்துட்டாங்க. நாட்டில் ஒன்றும் இல்லை. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அப்படி 12 ஆண்டு கால தவம் வள்ளி இங்கே காவல் காத்து கொண்டிருக்கிற 4:30 வரைக்கும் போவோம். பணபந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணங்குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஒன்றும் தெரியானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதன் கூட்டம் நாடு தப்பாதே. ஒன்றும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அது உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாது. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணபந்தியிலே குணங்குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிழைக்கும் மனிதனிலே. ஆளையாலும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழும் கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஆளையாளும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டா புகழ்ந்த கூட்டை இகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை நமக்கு. ஏழ்மை நிலை வந்தான் நேசர் யாரு இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணபந்தியிலே குணங்குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பும் ஒதுங்குவார்கள் கண்டு. உனதினிலே தாழ்ந்து தாழ்பவார்கள் உண்டு. மன்னார் அவரை மதித்து நீயும் துணிவு மேற்கொண்டு. மண்ணாளர் மதிப்பினே துணிவினே கொண்டு. முயன்று நீயும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணபந்தியிலே குணங்குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணங்குப்பையிலே. நன்றி 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 நன்றி. பணத்துக்கும் குணத்துக்கும் பரிசு நடக்குது. பார்த்து நடந்துக்க தம்பி. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். யாருக்கிட்ட என்ன குணம் இருக்கோ அது நாளைக்கு பேசப்படும். அதானே ஆமா. அதானே எதார்த்தம். அதானே வள்ளுவர் சொல்றாரு. நீங்க பாருங்க, ஒரு இடத்துல ஒவ்வொரு வீட்லயும் ஒண்ணு, ஒரு அம்மா 2 பிள்ளை இருந்திருக்கு. ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. உளவியல் ரீதியான சில சிக்கல் இருக்கு. விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாம போச்சு நிறைய. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு 6 மாசம் ஆச்சு. சரி. பக்கத்து வீட்டுல இருந்து சொன்னா, பக்கத்து வீட்டு அம்மா கேட்கறா, மகளை கட்டி கொடுத்தியே எப்படி இருக்கா, என்ன செய்தி, மருமையை எப்படி? அடடே சொக்க தங்க என் மாப்பிள்ள, என் மகள் என்ன சொல்றாளோ அப்படியே கேட்பாரு. உலகத்துல யாருக்கும் வாய்க்காத ஒரு தங்கமான மாப்பிள்ள. என்ன அர்த்தம்? என் மகன் நின்னுன்னா நிக்கிறாரு, உட்கார்னா உட்கார்றாரு, உருளுன்னா உருள்றாரு. சரி. அவ்வளவு பெருமையா சொன்னான். ஒரு 6 மாசம் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான். இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு அதே பக்கத்து வீட்டம்மா கேட்குது, மயன் என்ன செய்தி, மருமக என்ன பண்றா? அந்த கொடுமையை ஏன் கேட்குற? என்ன சொக்கு போட்டி போட்டாலும் தெரியல, இந்த பையன் அவன் முந்தானியவே பிடிச்சிக்கிட்டு தெரியுறா. மக சொல்லி மருமையன் கேட்டா நல்லா படுது, மருமக சொல்லி மயன் கேட்டான்னா தப்பா படுதே. வாரிசு எங்கிருந்து வரும்? இந்த குலத்தை தலைக்க வைக்க வந்த ஒரு வாழையடி வாழையா வளரும் பிள்ளைதானே. பொம்பளை பிள்ளை பெத்தாத்தான் மலடிங்கிற பட்டம் இல்லையா. ஆம்பளை பிள்ளை மட்டும் பெத்தவெல்லாம் மலடின்னு இலக்கியம் சொல்லுது. வினோதரச மஞ்சரி வாழை மலடின்னு பேர். அப்ப பெண் தான் வாரிசு அடிப்படையில் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பெண்குலம். பெண்ணின் பெருந்தக்கை யாவல என்றார் பொய்யாமொழிங்கிற வள்ளுவர். பெண்ணை போற்றாது நாடு விளங்காது வீடு விளங்காது. அதனாலதான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு. நான் இப்ப சொல்றேன், அருணகிரி அமெரிக்காக்காரங்க எல்லாம் தமிழ் படிக்கிறாங்களாம். எப்படி? உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன், பொய்யெல்லாம் சொல்லல.
இந்திய ஆய்வுப்படி அமெரிக்க குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுது. தமிழ்ல எதை சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் மொத்தம் 16,000. அதுல நம்மகிட்ட இருக்கிறது 1314. சேர்த்து வச்ச அந்த மகான்களுக்கு நன்றி சொல்லணும். அதுல முதல் பாடல், அந்த பாட்டை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம். ஏன் அந்த பாட்டை சொல்லி கொடுக்குறாங்கன்னா, தமிழ் சரியா உச்சரிக்க, தமிழ் சரியா பேச, தமிழினுடைய மகத்துவம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் தமிழ் முத்தை தருங்கிற பாடலை சொல்லி கொடுக்குறாங்க. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன் என போதும் முட்கற்பர மத்துருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்தவரரும் அடிவேன 10 தலை தத்தை கணதது ஒற்றைக்கிரி மத்தை பொழுதரு வெட்டப்பகல் நட்டத்திகரியில் இரவாக 10 கிரிதத்தை கடவிய பச்சை புயல் வெற்றத்தகுபொரு வெற்றி தருளுவதொரு நாள் தித்தித்தைய ஒற்ற பரிபுர நித்தற்பத வைத்து பயிர விதிக்கொக்க நடிக்க கெழுதொடு கழுதான் திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக கொத்துப்பறை ஒற்ற கிளம்பிதை உக்கு குகு உக்கு குகு உத்திப்புதை உக்கு புடி என முதுகோய் கொற்புட்டள கற்பட்டவனரை வெட்டிப்படி இட்டு குலகரி ஒத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே 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 என்று அருணகிரிநாதர் சொல்லி பாடிய பாட்டு. இந்த திருப்புகளை அமெரிக்காக்காரன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு? உங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அம்மா நேத்து காரைக்குடி பேருந்து நிலையத்துல ஒரு பிள்ளைய போட்டு அடிக்கிறான். ஏம்மா அப்படி போட்டு அடிக்கிறான்னு போய் கேட்கிறேன். போறியா இல்லையா? நான் பிள்ளைய நான் அடிக்கிறேன் உனக்கு உன் பிள்ளைய தம்மா அடிக்கிறா, இப்படி பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கிறிய. அவன் நீ அம்மானு கூப்பிடுறேன், அப்புறம் அடிக்காம என்ன செய்யுதுங்கிறா? அம்மானு கூப்பிட்டா அடிக்கலாமா? ஏன்னு கேட்கிறேன். மம்மின்னு கூப்பிடலையா? ஏமா மம்மினா என்னன்னு தெரியுமா? மம்மினா உயிர் போன உடல், செத்து போன பணம், பணத்துக்கு பேரு மம்மி. நீ பொம்மை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் கூப்பிடுதுங்க மம்மின்னு. இவன் கூப்பிட மாட்டேங்கிறான். உடனே வீட்டுக்காரர் வந்தாரு. ஐயா நீங்க கோச்சிக்காதிய போங்க, அவளை விட்டுருங்க, மம்மினே கூப்பிடுங்க, ஏன்னா நடவனமா தான் திடுறா அப்படின்னாரு. அவ வீட்டுக்காரர் வந்து எப்படி அம்மா எகிப்துல இருக்கிற பிரமிடுகளுக்குள்ள இருக்குல்ல மம்மிங்கிற பிணம், வரலாறு அங்கோட தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்களாம். அது வரலாறு சொல்லுது. இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் கேட்கிறேன், அறிவில் சிறந்த பெரியோர்களே, என்ன வேணாலும் சிந்திக்கிறேன், என்ன வேணாலும் நினைக்கிறோம். தும்மல் வருது இல்ல? தும்மல் வருதா? தும்மல் வந்தோடனே என்ன சொல்றீங்க? அம்மான்னு சொல்றான். தும்மல் வந்தோடனே ஏன் அம்மான்னு சொல்லணும்? சொல்லுங்க, நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே இருக்கு சில விஷயங்கள், தெரியாததெல்லாம் பேசுறோம். உலக அரசியலே பேசுறோம். நம்ம தும்மல் வந்தா அம்மான்னு சொல்றோம். மொழி எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. தும்மல் வந்தா ஏன் அம்மான்னு சொல்லணும்? நுரையீரலுக்கு போற காற்று தடைபட்டு திரும்பி வரும்போது தான் தும்மல் ஏற்படுதான். இது அறிவியல். நுரையீரலுக்கு போற காற்று திரும்பி பொறுமையா இருங்க, திரும்பி வரும்போது தும்மல் வருது. அந்த தும்மலை சரி செய்யற ஒரே மருந்து அம்மாங்கிற வார்த்தை. அப்படின்னா இந்த அம்மாங்கிற மொழிக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும். இப்ப எல்லா பிள்ளையும் அம்மான்னு தானே கூப்பிடணும். தும்மும் போது அம்மாங்கிறமே. இந்த உலகமே கொண்டாடுத தமிழை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசை கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாரும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்று பிறர்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனா. இங்க இருக்கு ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு தமிழ், கிரேக்கத்தில் இருக்கு தமிழ், ஜப்பான்ல இருக்கு தமிழ். உலக நாடுகளெல்லாம் தமிழை கொண்டாடுது. லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துது. கத்தலாமா? லண்டன் மாடுன்னா மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச அம்மாங்கிற வார்த்தை மூச்சு அடக்கும். மம்மின்னா மூச்சு போயிடும். பேச்சும் மூச்சும் ஒண்ணு. பேச்சு மூச்சு, மூச்சு இருந்தா ஆயுசு கூடும். தமிழ்ல பேர் வச்சு தமிழ்ல பேசுனீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கலாம். வேற்று மொழி முக்கியம்னு பேசுனீங்கன்னா ஆயுசு குறைஞ்சிரும். நான் சொல்லல, விஞ்ஞானம் செய்து சொல்லப்படுது, ஆய்வு பண்ணி சொல்லப்படுது. உண்மை அதுதான். இறைவனுக்கு பிடித்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நெஞ்சை அல்லு சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய தமிழ்நாடு. எவ்வளவு மகத்துவம். சுந்தரரை பார்த்து சேக்கிழார் எழுதுகிறார், சிவபெருமான் கூறியதாக. சிவபெருமான் சொல்றார், சுந்தரா அர்ச்சனை பாட்டேயாகும், சொற்றமிழ் பாடுக என்றார், தூமரை பாடுவாயார். சிதம்பரம் நடராச பெருமான் வேதியராக சென்று மாணிக்க வாசகரை பார்த்து சொல்றார், பாவை வாடிய வாய், கோவை பாடிய வாயால் பாவை பாடுவாய் என்று. எவ்வளவு மகத்துவம் இருக்கு தமிழர்களுக்கு, எவ்வளவு மகத்துவம் இருக்கு தமிழுக்கு. அப்படிப்பட்ட உலக மொழிகளிலே மூத்த மொழியான தமிழுக்கு சொந்தக்கார இந்த தமிழர்கள் இன்று தரிகட்டு போனது ஏன்? வேற்று மொழியினுடைய மோகம். வந்தவன் போனவெல்லாம் தலையில் அடிக்கிறான். தமிழ்நாட்டில் தமிழ் எங்க இருக்கு? தமிழர் வீதியில் இருக்கா? தமிழர் வீட்டில் இருக்கா? தமிழர் நாட்டில் இருக்கா? ஒங்கேயும் இல்லை. நினைச்சு பாருங்க.